எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஈஸியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா, அதுக்கு நிஜமான காரணம் யாருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? காலையில நம்ம எழுந்த உடனே வீதிக்கு வர தூய்மை பணியாளர்கள் தொடங்கி நம்ம வீட்டை பாதுகாப்பாக கட்டும் கட்டடத் தொழிலாளர்கள், நமக்காக சேற்றில் இறங்கி உழைக்கும் விவசாயிகள், அப்புறம் வெயில் மழைன்னு பார்க்காம நமக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிற டெலிவரி நபர்கள், இவங்க எல்லாரும் தாங்க நம்ம அன்றாட வாழ்க்கைய சத்தமில்லாம இயக்கிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சக்திகள். இவங்களோட அந்த அளப்பரிய உழைப்பை கொண்டாடும் வகையில தான் ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதியை நாம தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். வருஷத்துல 365 நாள் இருக்கு. ஆனா ஏன் கரெக்டா இந்த மே 1ஆம் தேதியை மட்டும் நாம தேர்ந்தெடுக்கணும்? இந்த தேதியை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்குங்க. இந்த ஒரு நாள் சும்மா ஏதோ கேலண்டர்ல வர்ற ஒரு சாதாரண லீவ் நாள் கிடையாது. இதுக்கு பின்னாடி வியர்வையும் தியாகமும் பல நூற்றாண்டு கால வலியும் கலந்த ஒரு ஆழமான உண்மை கதை ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கடந்த காலத்துக்கு போவோம். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஃபேக்டரியில வேலை பார்க்குற தொழிலாளர்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. தினமும் 12ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு இரக்கமுமே இல்லாம அவங்க உழைக்க வேண்டியிருந்தது. முறையான ரெஸ்ட் கிடையாது, செஞ்ச வேலைக்கு சரியான சம்பளமும் கிடையாது, குடும்பத்தோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. சொல்லப்போனா மனிதர்களை வெறும் மிஷின் மாதிரி நடத்தின கொடூரமான காலம் அது. இந்த கொடுமைகளை எல்லாம் இனிமேலும் தாங்க முடியாதுன்னு தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு கட்டத்துல ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த குரலும் அந்த ஒற்றை கோரிக்கையும் இது மட்டும்தான்: எங்களுக்கு 8 மணி நேர வேலை மட்டுமே வேணும். ஆனா இந்த மாபெரும் புரட்சி ஒன்னும் ஒரே ராத்திரியில நடந்து முடிஞ்சிடல. இந்த உரிமை போராட்டத்துக்கான முதல் விதையை தூவியது 1886ஆம் வருஷம் அமெரிக்காவில் தொடங்கின அந்த மாபெரும் தொழிலாளர் போராட்டங்கள் தான். இந்த 1886 அப்படிங்கிற வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சாதாரண உழைக்கும் வர்க்க மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைக்காக முதன்முறையா வீதிக்கு வந்து எந்த பயமும் இல்லாம ஒட்டுமொத்தமா போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் கண்டிப்பா ஈஸியானதா இல்லைங்க. பல நாட்கள் நீடிச்ச இந்த கடுமையான போராட்டத்துல எண்ணற்ற தொழிலாளர்கள் கொடூரமா தாக்கப்பட்டாங்க, காயமடைஞ்சாங்க. நிறைய பேர் தங்களோட உயிரையும் உடைமைகளையும் இந்த உரிமைக்காகவே தியாகம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க ஒரு அடி கூட பின்வாங்கல. தொழிலாளர்களோட இந்த அசைக்க முடியாத ஒற்றுமை ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இருண்ட காலகட்டத்தை எதிர்த்து நின்ன அவங்களோட விடாமுயற்சி கடைசியில ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. இந்த 8 அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது தொழிலாளர்களோட சிந்திய வியர்வைக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் சின்னம். தினமும் 16 மணி நேரம் அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை மீட்டெடுத்த மாய எண் இதுதான். இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த 8 மணி நேரத்துக்காகத்தான் அன்னைக்கு அத்தனை உயிர்களும் போராடுச்சு. இந்த 8 அப்படிங்கிற என்னோட வெற்றி ஃபார்முலா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்கள் தான். படி 1 8 மணி நேரம் வேலை, படி 2 8 மணி நேரம் ஓய்வு, அப்புறம் படி 3 8 மணி நேரம் வாழ்க்கை. ஆமாங்க, குடும்பத்துக்காகவும் தங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவும் செலவிட ஒரு 8 மணி நேரம். இந்த ஒரு சமநிலையான வாழ்க்கை முறை தான் தொழிலாளர்களின் மாபெரும் வெற்றியாக உலகம் முழுக்க தீய பரவியது. இதுல நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தொழிலாளர் தினம், அதாவது இந்த மே 1 அப்படிங்கிறது 1886ல நடந்த அந்த வரலாற்று போராட்டங்களை நினைவுகூரும் வகையில தான் அதிகாரப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதை நாம நினைக்கிறது போல வெறும் ஒரு சாதாரண ஹாலிடே கிடையாது. இது ஒரு ஆழமான நன்றியுணர்வை வெளிப்படுத்துற நாள். நமக்காக உழைத்த, உரிமை வாங்கி கொடுத்த அந்த மாபெரும் தியாகங்களை நினைத்து நாம மனதார நிகழ்ச்சியோடு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான நாள். சரி, வரலாறு ஒரு புறம் இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற அந்த எவ்ரிடே ஹீரோஸ், அதாவது அன்றாட ஹீரோக்கள் யார் யாருன்னு யோசிச்சு பாருங்க. தெருமுனையில வெயில்ல நின்னு காய்கறி விற்கிறவங்க, நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறவங்க, மழை புயல்னு எதையும் பார்க்காம நாம கேட்ட உடனே சாப்பாட்டையோ பொருட்களையோ கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி நபர்கள்னு சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க இல்லைன்னா நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கை எவ்வளவு சுலபமா இருக்குமா? சத்தியமா இல்லைங்க. இவங்க தான் இன்றைய காலகட்டத்தோட நிஜமான தூண்கள். ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்போதும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். ஆமாங்க, உழைக்கும் வர்க்கத்தின் மீதான நம்மோட மரியாதையும் நன்றியும் வருஷத்துல ஒரு நாள், அதாவது மே 1ஆம் தேதி கேலண்டர்ல வர்றப்ப மட்டும் வெளிப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்களோட உழைப்ப நாம முழுமையா மதிக்கணும். அவங்கள சக மனிதர்களாக பெரும் மரியாதையோடு நடத்தணும். அதுதான் அந்த மாபெரும் போராட்டத்திற்கு நாம செலுத்துற உண்மையான மரியாதை. நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு என்னன்னு தெரியுமா? ஒரு சின்ன நன்றி, இல்லனா நீங்க அவங்கள பார்த்து பகிர்ந்துக்கிற ஒரு அன்பான புன்னகை. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கும்.
நீங்க பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் உங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட அந்த கடுமையான உழைப்பு தான் இந்த உலகத்தையே தினமும் முன்னோக்கி நகர வைக்குது. சோ இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க யாருக்கு உங்க மனமார்ந்த நன்றியை சொல்ல போறீங்க? உங்களை சுத்தி பாருங்க. உங்கள் வாழ்வை ஈஸியாக்க உங்களுக்காக உழைக்கிற யாரோ ஒருத்தர் கண்டிப்பாங்க இருப்பாங்க. இப்போதே அவங்க கிட்ட போய் உங்க நன்றியை சொல்லுங்க. உழைப்பை மதிப்போம், உழைப்பாளர்களை போற்றுவோம். இது போன்ற மற்றொரு சிந்தனையை தூண்டும் வரலாற்று அலசலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி செலுத்துவதை தொடருங்கள்.